சீதாராமன் சீரியல் டுமாரோ எபிசோடில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு சீனில் நம்ம மீரா இருக்கால, அவகிட்ட நம்ம அர்ச்சனாவும் மகாவும் பேசிகிட்டு இருக்க சீன் தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நான் சொல்கிற மாதிரி நீ பண்ணனா சத்தியன் ஐசியூலேருந்து உயிரோட வெளியில் வருவான், இல்லைன்னு வச்சுக்கோ போனாமா தான் வருவான். நான் கண் அசைச்சாலே விஷால் என்ன வேணால் செய்கிறதுக்கு தயாராக இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் என்ன தான் பண்ணணும் அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுறாங்க. மீரா, இப்போ தான் நீ நல்ல முடிவெடுத்திருக்க, ஒழுங்கா நாங்கள் சொன்ன மாதிரி விஷால் கல்யாணம் பண்ணிக்கோ. இன்னைக்கு நைட்டு யாருக்கு தெரியாமல் இங்கேருந்து கிளம்பி வர, ஆனால் நீ இங்கே வர்றது அந்த தையல்காரிக்கோ ராம்க்கோ யாருக்குமே தெரியக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் வாரேன் அப்படின்னு சொல்லணுமே. விஷால் அப்பையும் மெகாலு பயங்கரமாக லூஸ் மாதிரி சிரிக்குது. அதுக்கடுத்து நம்ம மீரா உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம சீதா ராம துரெல்லாம் வர்றாங்க. அக்கா இந்தாங்க பிரசாதம், இதை போய் சத்தியன் உங்கள் நெத்தியில் வச்சு விடுங்க, டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்க 10 மணி நேரம் கழிச்சு தான் எதனாலும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க. நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம்ல, இந்த கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சே காட்டுவோம், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்றாங்க. இந்தாங்க போய் பிரசாதத்தை வச்சு விடுங்கன்னு சத்தியனுக்கு உள்ளே போய் வச்சு விடுறாங்க. சத்தியன், நான் கிளம்புறேன், என்னை மன்னிச்சிருங்க, நம்ம நல்லா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன், அது நடக்காமல் போயிடுச்சு, நீங்கள் நல்லா இருக்கணும், எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அழுதுகிட்டே வர்றாங்க. மீராக்கா, ஏன் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கீங்க? இங்கே பாருங்கள், கல்யாணம் நடத்த வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஒரே வீட்டில் இருந்தாலும் அத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆனால் நம்ம ஒரு தனி குடும்பமாக தானே இருக்கோம், அதனால நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் இருங்க அப்படின்றாங்க. சீதா, ராம் சொல்கிறாரு, நீங்கள் நல்லா 2 பேரும் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான் உங்களுக்கு கொடுக்குற அடி அப்படின்றாங்க. துரை சொல்கிறாரு, அந்த திருட்டு கும்பல் அவங்க செஞ்ச தப்ப அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்குருவாங்களா? இருந்தாலும் ராம் போய் மிரட்டிட்டு தான் வந்திருக்கான் பாரு, கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. அடுத்து வந்துட்டு நம்ம மீரா அழுதுகிட்டே இருக்காங்க. இனிமேல் நீங்கள் எங்களுக்காக கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், விட்டுருங்க, இதோட விட்டுருங்க, இனிமேல் விதி ஏதோ அதன்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நைட்டு எல்லாருமே தூங்கிடுறாங்க. நம்ம மீரா மட்டும் சத்தியனை பார்த்துட்டு அங்கேருந்து என்னை மன்னிச்சிருங்க சத்தியன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க வீட்டுக்கு. அங்கே வாட்ச்மேன் வந்துட்டு, என்ன மீராமா நீங்கள் மட்டும் தனியாக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, மீரா எதுவுமே பேசாமல் அழுதுகிட்டே வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. மகா வந்துட்டு, நீ மட்டும் தானே வந்து அவங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு கேட்க, தெரியாது, நான் மட்டும்தான் வந்தேன் அப்படின்றாங்க. சேதுபதி சொல்கிறாரு, இங்கே பாரு மீரா, உனக்கு இப்போ கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் மகா செஞ்சதை நினச்சி நீ அடுத்து சந்தோஷப்படுவ, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு நீங்கள் ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, என்ன சத்தியம், நாங்கள் எதுக்கு சத்தியம் பண்ணணும் அப்படின்றாங்க. மகா, உங்களுக்காக என் காதலே விட்டு கொடுத்துருக்கேன், ஒரு சத்தியம் எனக்காக பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்ல, சரி சொல்லு அப்படின்றாங்க. நான் இந்த விஷாலை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சத்தியனை அதுக்கடுத்து தொந்தரவு பண்ணக்கூடாது, டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏன் செல்வாக்குக்கெல்லாம் அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, உன்னை லவ் பண்ணுறான்னு தான் தேவையில்லாமல் அவன் என்கிட்ட பிரச்சனை வச்சுக்கிட்டு இருக்கான், சரி விட்டுரு, இனிமேல் அதை பற்றி பேச வேணாம், நீ போய் ரெடியாகு போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மீரா அழுதுகிட்டே, அடுத்த ஒரு ஜென்மம்னு இருந்துச்சுன்னா எனக்கு அண்ணங்களே பிறக்கக்கூடாது, அப்படி அண்ணங்களே பிறந்தா அது நீங்களாவே பிறக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு போயிரு. இவங்க நக்கல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து விஷால் வந்துட்டு கல்யாண மாப்பிள்ள மாதிரி ரெடியாகி கல்யாண செட்டப்பில் வந்துட்டு உட்கார வைக்கிறாங்க. அங்கேயும் வந்துட்டு மெகாலி சிரிச்சிட்டு தான் இருக்குது. அந்த ஐயரை பார்த்ததுமே விஷாலோட அப்பா சொல்கிறாரு, இவர் நல்ல கைராசியான ஐயர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சேதுபதி வந்துட்டு, அப்படியா அப்படின்ற மாதிரி மண்டையாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம், எனக்கு முன்னாடி 2 கல்யாணத்தை இவர் தான் பண்ணி வச்சாரு, நல்ல கைராசியான ஆள் அப்படின்னு சொல்ல அர்ச்சனா மனசில் நினைக்கிறாங்க. ஐயோ, இப்போ மீரா ஃபோட்டோவையும் சுவத்தில் மாட்டிடுவாங்க போல அப்படின்னு நினச்சி சிரிக்கிறாங்க. சேதுபதி சொல்கிறாரு, ஐயோ என்ன மக்கா, இது ஆரம்பமே சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏங்க நல்ல பையன் தாங்க, இப்போ மாறிட்டான், விட்டுருங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சைடு கண்ணு முடிச்சு பார்த்த சீதா, ஐயோ மீராக்காவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ராம எல்லாரையும் உசுப்புறாங்க. பூச்சி மறுபடியும் ஏதோ தப்பான முடிவெடுக்க போயிட்டாங்களா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கிடையாது, நான் வாட்ச்மேன்ட்டையும் முன்னாடி இருக்கவங்ககிட்ட சொல்லி வச்சிட்டேன், மேலே போகிறதுக்கு வழியே இல்லை, லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வாட்ச்மேனுக்கு கால் பண்ணி கேட்போன்னு கால் பண்ணுறாங்க. மீராமா இங்கே தான் வந்தாங்க அப்படின்னு சொன்னதுமே சரின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இந்த சைடு மீரா அவங்க வீட்டில் தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாத்தியா, வீட்டில் தான் இருக்காங்க, அப்புறம் ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் இந்த ராத்திரியில சொல்லாமல் போயிருக்காங்க, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது அப்படின்றாங்க சீதா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு வேளை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிருப்பாங்க அப்படின்னு சொல்ல, நம்மளாம் மாற்றணுமா அப்படின்னு கேட்க, ஐயோ பதட்டப்படாமல் இரு, மீரா அவங்க கூல் ஆகிட்டு மறுபடியும் இங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த சைடு நம்ம மீரா அவங்கள காமிச்சிட்டு இருக்காங்க. பொண்ணை கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்ல பொண்ணை கூப்பிட்றதுக்காக போகிறாங்க. இந்த சைடு சீதா ஐயோன்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடிஞ்சிடுது.